Hello friends, welcome back to my channel Sona's Cooking Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டான தயிர் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வெஜிடபிள்ஸ், ஆனியன்ஸ்லாம் போட்டு ஒரு தாளிச்சு போட்டு பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், துருவின கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சின்னதாக பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு 2, பெருங்காயம் 1 டீஸ்பூன். வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கடுகு இப்போ நல்லா பொரிய விடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டுது. நம்ம இதில் வந்து இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதிலே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு பவுலில் வந்து இப்போ 2 கப்பு சாதம் எடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா குழவாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து தயிர் சாதம் வந்து கொஞ்சம் குழவா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தயிர் சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன், காய்ச்சின பால். ஏன்னா தயிர் சாதத்தில் வந்து பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அது கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்சின பால் ஊற்றணும். காய்ச்சின பாலை ஊற்றி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்துட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இன்னும் வேணால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கிட்டேன். தயிர் சாதம் கொஞ்சம் தளதளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க அதில். இப்போ நம்ம தாளித்து வச்சிருந்தோம்ல, அதை இதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டு, கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதில் மாங்காய் இருந்தால் நீங்கள் மாங்காவும் போட்டுக்கலாம். திராட்சை இருந்தால் திராட்சை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மாதுளம் பழத்தோட இது கூட நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் நான் கேரட்டும் ஆனியன் மட்டும்தான் போடுறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட சுவையான தயிர் சாதம் ரெடி ஆகிட்டுது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.